ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது சாம்பார் சாதம், இது கூட வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் பருப்பு வடை. சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் சின்ன துண்டு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 5 டேபிள் ஸ்பூன், நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, இந்த பச்சை அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா ஊற வச்சிடும். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க ஆரம்பிங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்து வரும். சில பேருக்கு சாம்பார் சாதம் பண்ணும்போது அந்த பருப்பெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பருப்பு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வரும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, பெரிய கிளாஸ் எடுத்துக்கங்க. அந்த கிளாஸில் 4லேருந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டியதான். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். மேலே அந்த அரிசி கொஞ்சம் முழுசாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்திருக்கும், மசிஞ்சு வரும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். சில பேர் சாம்பார் சாதம் பண்ணுவாங்க, ஆனால் சாம்பார் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எப்படி பாயில் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சாம்பார் மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். இந்த நெய்யும் நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சாம்பார் சாதனமே சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நிறைய பேர் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணலோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதே டைமில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே பெரிய வெங்காயம் இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு அந்த மசாலாவோட அந்த சாதமும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே காய்கறி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தனியா பவுடர். நான் சாம்பார் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணா அந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது தனியாத்தூள் போட்டாச்சா, இதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு காய் நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சில பேர் புளி உடனே ஊற்றிடுவாங்க. புளி ஊற்றக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு காய் வெந்த பிறகு தான் புளி ஆட் பண்ணுறோம். எதுக்காக புளி எடுத்த உடனே ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. அந்த மசாலா வெந்து வரதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்த உடனே புளி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காய்கறிலாம் வேக அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிடும்.
அதனால தான் இந்த மசாலா காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு பிறகு ஏற்கனவே வேக வச்ச சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் சாம்பார் சாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி விட்டுருவாங்க. அதே டைமில் கெட்டியாக ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதில் நெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்ற போகிறோம். அதாவது கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்ற போகிறோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டுறோம். அதே இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உடனே கெட்டியாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல நெய் காய்ச்சி ஊற்றுறோம். முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அந்த டெக்ஸ்டர் அப்படியே இருக்கும். இப்போது இந்த சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர், தனியாத்தூளில் வெறும் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டிருக்கு. எதுக்காக போடுறோங்கன்னா, அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா, இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம்.
இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம், மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் கூப்பிட்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது, சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இதோட இந்த பருப்பு வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைப்பருப்பு 300 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15லேருந்து 20 பல்லு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ஈஸியாகவும் அரைக்க முடியும், கரெக்டான பக்குவத்தில் வரும். அதுக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கிட்டனா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்போட சோம்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த 300 கிராம் கடலைப்பருப்புக்கு 5 காஞ்ச மிளகாய் போதும். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ணல. இப்போ அரைச்ச பக்குவம் பார்த்தீங்களா கரெக்டாக 90%. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பாதி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது கடலைப்பருப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மசாலா வடை. அதனால தான் 90% அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மாவு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேரத்தில் பெருசாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும், தட்டவும் முடியாது. இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு போட ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு இடித்த பூண்டு, அதாவது தோலோடு இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு கண்டிப்பாக தோலோடு இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் புதினா இல்லை. நார்மலாக வீட்டில் நீங்கள் மசாலா வடை பண்ணும்போது புதினா யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் புதினா போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நல்லா அருமையாக இருக்கும். ஒரு வடைக்கு 2 வடை சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த கடலைப்பருப்போட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா அரைச்சிருக்கணும். அரைச்சி முடித்த பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு சரியாக அரையில் கூட கரெக்டாக உங்களுக்கு பிடிக்க வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தட்டணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கையில் எடுத்த உருண்டை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்மளோட 4 விரல், அதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் வச்சு 4 விரல் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் சூப்பராக வடை ரெடி. அதாவது வேகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். திருப்பி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். வடையை உருட்டும் போது அழுத்தி உருட்டக்கூடாது, மெதுவாக உருட்டுங்க. உருட்டின பிறகு இன்னொரு கை, அதாவது உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தட்டணும். நீங்கள் உள்ளங்கை வச்சு டேரெக்டாக 2 கை வச்சு தட்டினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதே ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு மீதி 4 விரல் வச்சு நீங்கள் லைட்டாக தட்டும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும், அந்த விரல் படுற இடத்துலலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ஒரு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வடையை தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வடை ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். எடுத்த உடனே நல்லா சூடில் போட்டிங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் வடை போட்ட பிறகு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன லேடில் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று உடையாமல் கரெக்டாக திரும்ப ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா மசாலா வடை ரெடி.
ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். மசாலா வடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம் எதுக்காக கேட்டேன்னா, மசாலா வடை தான் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டாக ஊற வச்சு நல்லா ப்ராப்பராக அரைச்சி இந்த அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு பண்ணால் தான் மசாலா வடை நல்லா அருமையாக இருக்கும். என்னங்க இந்த கல்யாண வீட்டில் பண்ணுற சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பருப்போட ரெண்டுமே ஒரு அருமையான செயலை கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியா பாயசத்தில் கொஞ்சம் வடையை லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டு ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 சூப்பர் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.